Samsung Galaxy A70 Samsung 2000 லான்ச் பண்ணல பிரீமியமான மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் Galaxy A70ங்க. ஆமாங்க, எப்பவுமே சாம்சங்கோட மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் 2019 பார்த்தீங்கன்னா A70 சாம்சங்கோட இன்ட்ரெஸ்டிங் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ தான் புதுசாக நீங்கள் நம்ம தமிழ் டெக்னிக் வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க ரெட் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனே சேரும். பட் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போடுற வீடியோ நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரதில்லை. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா அதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு ஃபீச்சர்ஸை எடுத்துகிட்டு வரலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். மேபி ஒரு ஆப் கிரியேட் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கும். பீட்டா டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆப் ஓடிட்டு இருக்கு. மேபி சான்சஸ் இருந்தால் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் அப்லோட் பண்ணுறதுக்கு பட்ஜெட் இருந்தால் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். Samsung Galaxy A70 ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிக்கல. 6.7 இன்ச் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, பெரிய டிஸ்பிளே வேணும், அது மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் வேணுங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இது பற்றி இன்ஃபினிட்டி வியூ டிஸ்பிளேல வருது. அதாவது சாம்சங் பற்றி வாட்டர் ட்ராப் நாச்சா இன்ஃபினிட்டி யூ மற்றும் இன்ஃபினிட்டி வின்றது ரெண்டு டைப்பாக டிஸ்பிளே வச்சுருக்காங்க. அதில் ஒரு இன்ஃபினிட்டி யூனா இது ஒரு சின்ன டாட் நாச்சுங்கிற மாதிரி இது ஒரு சின்ன ஒரு நாச்சுங்க. இதுக்கப்புறம் அந்த மொபைலோட ரெசல்யூஷன் பார்க்க ஃபுல் HD+ கொடுத்துருக்காங்க. இதோட AMOLED டிஸ்பிளேங்கிறதுனால டிஸ்பிளேல இருக்க விங் ஆங்கிள்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே பிரைட்டாக விவிடாக இருக்குது. இதுக்கடுத்த மொபைல் இருக்க பேக் சைட் பில்ட் குவாலிட்டி பற்றி நான் ரொம்ப பேச போகிறது இல்லை. ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பில்ட் குவாலிட்டி யாருக்குன்னே சாம்சங்கோட Galaxy A50 பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்கலாம், லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அந்த ஃபோனில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் பேக் சைட் பில்ட் குவாலிட்டி சாம்சங் A70 கொண்டு வந்திருக்காங்க. இது பிளாஸ்டிக்ங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஒரு 28,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சாம்சங் பிளாஸ்டிக்ங்கிறது இந்த இடத்துல ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஒரு மெட்டல் கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி 2019 ட்ரெண்ட் மாதிரி கிளாஸ் பாடிக்கு மூவ் பண்ணியிருக்கலாம். பட் சாம்சங் இங்கே பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இதே பேக் சைட் கேமரா பற்றி பேசியெல்லாம் 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, அந்த 32 மெகாபிக்சல் ஒரிஜினல் நமக்கு 32 மெகாபிக்சல் ஃபோட்டோ கொடுக்காது. இது பார்த்தீங்கன்னா பிக்சல் பைண்டிங் டெக்னாலஜி மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு 8 மெகாபிக்சல் ஷார்ட்டாக தான் நமக்கு கொடுக்கும். இதே செகண்டரி சென்சார் பார்க்கல ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த வருஷத்துல ட்ரெண்டிங் ஆன 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த 32 MP செல்ஃபி கேமரா நம்ம யாருக்குன்னா V15 Pro, Oppo F11 Pro மற்றும் Y3 ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துருக்கோம். அதே கேமரா இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி 32 மெகாபிக்சல் ஃபோட்டோ கொடுக்காம நமக்கு 8 மெகாபிக்சல். இது சாம்சங் ஃபோன்லன்னு இல்லை, வர்ற எல்லா 32 மெகாபிக்சல் ஃபோன்லையுமே இதே மாதிரி ஒரிஜினலாக ஃபோட்டோ கொடுக்குங்க. இதுக்கடுத்தால் இந்த மொபைலில் இருக்கிற ப்ராசஸர் வரல 2017-18 பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 660 அதுக்கு பிலோவில் இருக்க ப்ராசஸர் தான் பார்த்தீங்கன்னா சாம்சங் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 675 ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த தேதிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 710 மற்றும் 675 தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர். அதாவது சாம்சங் லான்ச் பண்ண டேட்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 730 ப்ராசஸர் வந்துட்டு ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸராக அந்த ப்ராசஸர் இவங்களோட A80 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மொபைலோட ப்ரைஸை பற்றி கடைசியில் பேசுவாங்க. ஏன்னா இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ராப் நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்தால் இந்த மொபைல் இருக்க பேட்டரின்னு வரலாம் 4050 mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. சாம்சங் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 25 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சாம்சங் Galaxy S10 Plus S10 EO இல்லாட்டி S10 5G வேரியண்ட்டே கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் A70 கொண்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, சாம்சங் எப்போவுமே A சீரீஸில் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் எந்த டெக்னாலஜி கொண்டு போகிறதுக்கு மேலே ட்ரையல் பார்க்காங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா S10 அதாவது S சீரீஸில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப்புக்குள்ள புது டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் A சீரீஸில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கை டெஸ்டிங் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்க, இந்த சாம்சங் Galaxy A70 சாஃப்ட்வேர் பற்றி பேசலை. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் பையை பேஸ் பண்ணால் 1UI வருது. ஆமாங்க, 1UI பற்றி எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா அந்த டார்க் மோட். உங்களில் எத்தனை பேருக்கு டார்க் மோட் பிடிக்கும்? நீங்கள் எத்தனை பேர் சாம்சங்கோட A சீரீஸில் இப்போ வந்திருக்கு M சீரீஸ் கூடமே 1UI அப்டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் M சீரீஸ் வச்சுருந்தா 1UI அப்டேட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த டார்க் மோட் பிடிக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்க, இந்த மொபைலோட ஃபைனலாக ப்ரைஸ் 6GB RAM மற்றும் 128GB இன்டர்னல் கொண்ட மாடல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28,999 ரூபா, அதாவது 29,000 ப்ரைஸ்மெண்ட்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2000லேருந்து 3000 வரை ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஆமாங்க, இன்றைக்கி இந்த தேதிக்கு பார்த்தீங்கன்னா சாம்சங் Galaxy A50 பார்த்தீங்கன்னா 18,500 ரூபாய்க்கும் 6GB RAM கொண்ட மாடல் பார்த்தீங்கன்னா 20,000 21,000 ப்ரைஸ் வித்துட்டு இருக்கு. பட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா A16 ஒரு மாடல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது
வந்தாலுமே 22லேருந்து 23 24 ப்ரைஸுக்குள்ள வந்தாலும் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா சாம்சங் 25,000 கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ண போகிற A87 ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஆமாங்க, ரெட்மி கூடமே அவங்களோட K20 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியா கொண்டு வர போகிறாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தா ஸ்னாப்ட்ராகன் 730 பாப்அப் கேமரா அப்படி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட வரன்ஸில் சாம்சங் 30,000 32,000 பட்ஜெட்மெண்ட் கொண்டு வந்தால் தான் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணியாக தான் இப்போதைக்கு இருக்க ரூமர்ஸ் படி 45,000 கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு ஃப்ளாப் மாடலாக தான் இருக்கும். ஸோ இந்த மொபைலை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன, அதாவது A70 பற்றி உங்களோட கருத்துக்கள் எனக்கு கீழே இருக்க கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.